தலைவர் ஆய்வர் தலைவர் அவர்களே, மாவட்ட கழக பொருளாளர் பிகேஎஸ் அவர்களே, மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஸ்ரீ நெடுஞ்செழியன் மன்னார் அவர்களே, கரூர் மாவட்ட மாணவரணி செயலாளர் மருத்துவக் கல்லூரி 229 கோடி ரூபாய்க்கு அம்மா இடத்திலே கேட்டு பெற்று அந்த திட்டத்தை கொண்டு வந்த பெருமையை அம்மா நமக்கு வழங்கினார்கள். அதற்கு அடுத்து நம்முடைய 3 நகராட்சிகளுக்கும் 68 கோடிகளே காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை அம்மா அவர்களிடத்தில் கேட்டு பெற்று நாம் அந்த திட்டத்தை மக்களுக்காக கொண்டு வந்தோம். 5 ரோடு பசுகளை பாலம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை ஏறத்தாழ 5 ஆண்டுகளில் 1000 கோடி அளவிற்கு நம்முடைய கரூருக்கு வளர்ச்சி திட்டங்களை தந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் இப்பொழுது எந்த வளர்ச்சி திட்ட பணிகளும் வரவில்லை. மாறாக கோழி பிடிக்கிற மாதிரி ஆட்களை பிடிக்கின்ற நடவடிக்கைகளை இப்பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இவனோட குமரேசன் இருக்காரு, தினமும் தொந்தரவு குமரேசன், ராஜா இருக்காரு, வாடி செல்லும் தினமும் சஞ்சீவி 10 நாளுக்கு உட்காரவே முடியல. அதே போல பொருளாதார ஆசத்திற்கு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எங்கள் அணிக்கு வந்து விடுங்கள், நாங்கள் ஏதாவது செய்து இருக்கிறோம் அப்படி என்று ஆசை வார்த்தையை சொல்லுகின்றார்கள். ஏற்கனவே அங்கு இருக்கிறவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாம, அவர்கள் எந்த பயனையும் அடைய முடியாமல், அவருடைய நிலைமை நாம் ஆளுங்கட்சியில் தான் இருக்கின்றோமா என்ற கேள்விக்குறியோடு இன்று அவருடைய வாழ்வாதாரத்தை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். மாறாக இருப்பவர்களை விட்டு புதியவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறுவது இன்னும் 1 மாசம், குறிப்பா பல அமாவாசை வரும். அது சிறப்பு அமாவாசைகள் இருக்கு, ஆடி அமாவாசை, அந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி, பௌர்ணமி சொல்லுவோம். இந்த மாதிரி குறிப்பிட்ட சில மாதங்கள் விசேஷ மாதங்களாக இருக்கும். அது மாதிரி ஒரு அமாவாசை 2 அமாவாசை போனா இந்த கூவத்தூர் பழனிசாமி அரசு நிச்சயமாக வீட்டிற்கு சென்று விடும். அம்மா ஆட்சி தமிழகத்தில் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்று பொற்கால ஆட்சியை அம்மா வழியை தமிழக மக்களுக்கு தமிழுடைய உரிமையை பாதுகாக்கின்ற அரசை, நல்ல அரசை டிடிவி அவர்கள் அமைத்துக் கொடுப்பார்கள். பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதும் நம்மால் முடிந்த அளவிற்கு மருத்துவ உதவிகளாக இருந்தாலும் சரி, கல்வி உதவிகளாக இருந்தாலும் செய்தோம். அந்த பணிகள் இப்பொழுதும் நிச்சயமாக தொடரும். உங்கள் இல்லத்தில் நாங்கள் ஒருவராக இருந்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு நிச்சயம் உங்களோடு இருந்து இணைந்து பணியாற்றுவோம் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நிச்சயம் இந்த அரங்கத்தில் இருக்கின்ற அனைவரும் மிக சிறப்பாக பணியாற்றுங்கள். நல்ல எதிர்காலத்தை நாம் பெறுவோம். நிச்சயமாக இந்த ஆட்சி முடிவுக்கு வரும். ஆட்சி முடிவுக்கு வருகின்ற பொழுது இருக்கின்ற அமைச்சர்கள் உட்பட யார் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. வீட்டுக்கு செல்வதற்கு தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இருக்கிற எம்எல்ஏ கிட்ட பேசும்போது நீங்க சீக்கிரம் ஓட்டெடுப்பு கொண்டு வாங்க, நாங்களாம் உங்களோடு சேர்ந்து பணியாற்றுவோம். ஓட்டெடுப்பு நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நீங்கள் கொண்டு வாருங்கள், நாங்கள் உங்களோடு இணைந்து வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற உறுதியை சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள், நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் டிடிவியை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக 18 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நல்ல தீர்ப்பு வரும். நாங்கள் டிடிவியை தலைமையிலே சட்டமன்றத்திற்கு செல்லுகின்ற பொழுது எடப்பாடியில் அவரது அமைச்சரவையும் வீட்டுக்கு செல்லும். புதிய அரசு அமையும். அது அம்மா அரசாக டிடிவியை தலைமையிலே அமையும். அப்பொழுது நம்முடைய நிர்வாகிகளுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சிறப்பாக அமையும் என்ற உறுதியை சொல்லி இந்த உறுப்பினர் சேர்க்கின்ற பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும். அதே போல உதாரணத்துக்கு சொல்லுவது, இந்த மாவட்டத்தில் அம்மா இடத்திலே பரிந்துரை செய்து முகவரி இல்லாதவர்களுக்கு முகவரியை தந்தவர் என்னுடைய பரிந்துரையை ஏற்று அம்மா அவர்கள் வழங்கினார்கள். முகவரியை பெற்றவர்கள் எல்லாம் கூட்டுறவு சங்க தேர்தலிலே காவல்துறை அதிகாரிடத்திலே பல்வேறு வகையான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னார்கள். நிச்சயமாக எஞ்சி போனால் இது 2 மாதம் 3 மாதம் அவர்களுடைய நிலைமை தொடரும். அவர்கள் அனைவரும் உங்களிடத்திலே சிபாரிசுக்கு வருவார்கள். நீங்கள் நிச்சயமாக எங்களை ராமேஸ்வரப்பட்டிக்கு கூட்டி செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது மட்டும் நீங்கள் அந்த தவறுகளை செய்துவிட வேண்டாம். யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்கள திரும்ப உங்களை வந்து தேடி வந்து நீங்க நகர செயலாளர் ராஜா அவர்களே, கரூர் தெற்கு மாவட்ட தெற்கு நகர செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் கருத்தினை வலுப்படுத்திட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் புதிய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அவர்கள் தாரணி சரவணன் அவர்கள்